வணக்கம். உங்கள் நெல்லை மாவட்டத்திலேருந்து வாசகன் ரிப்போர்ட்டர். விழிப்புணர்வு செய்திகளுக்காக மட்டுமல்ல, மக்கள் நல்லபடியாக வாழ வேண்டும். இன்றைய நாம் பேச இருக்க தலைப்பு திருமணம். திருமணம், காதல் மூலமாக திருமணம். அப்போ அரேஞ்ச் மேரேஜோ லவ் மேரேஜோ நான் அந்த இதுக்கு வரல. திருமணம் மொத்தத்தில் அந்த திருமண வாழ்க்கையை நாம் முதலில் கைப்பிடிப்பது போல் கடைசி வரை கையை விடாமல் கோர்த்து கொண்டு போவதுதான் அந்த லட்சிய பாதைக்கும் நம் வரலாற்றுக்கு பிழையில்லாமல் ஆகும். இது ஏழை பணக்காரன் அல்ல, விவிஐபியும் அல்ல. இதில் அனைவரும் சார்வார்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம். ஆக திருமணத்தில் இருந்து இது சக மனிதர்களுக்கும் நான் இந்த பேச்சு எல்லாருக்குமே பொருந்ததாக பேசுகிறேன். ஆகவே இதில் பணக்காரன் ஏழை பாகுபாடு அல்ல, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அல்ல. திருமணம் ஆகினவன் முதலில் கைப்பிடிக்கிறான் என்றால் அந்த பெண்ணை கடைசி வரையில் கண் கலங்கதான் செய்யும். கண் கலங்கினாலும் கை விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் மனித பண்பு ஆகும். ஆகவே ஒரு திருமண நாட்களில் முதலில் திருமண நாட்களில் ஏதாவது உதவி பண்ணியிருப்பாங்க அந்த பெண். அதன் மூலமாக நட்பாக இருக்கலாம், கல்யாணம் ஆகியிருக்கலாம். பிறகு அது நாளடைவில் அந்த பெண்ணை வச்சு பிரயோஜனம்னு சொல்ல வரல, அவங்கள வச்சு ஏதாவது வீட்டில் என்ன இருக்கிறோ அதுமாதிரி வெளியில் என்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சொல்லிக்கொள்கிறதுக்கு தேவைப்பட்டிருப்பார்கள். அப்போ இதை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம போக வேண்டிய இடங்களில் ஏதாவது ஒரு பிரேக் ஆகணுச்சு, அப்போ ஒன்றால் தான் ஆணுச்சு, என்னால் தான் ஆணுச்சு இப்படின்னு ஒரு கோட்பாடு இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையுமே திணிக்காமல் கொண்டு போனால் மட்டுமே அந்த கடைசி காலம் வரைக்கும் அந்த திருமணம், அந்த மனம் முடியுது பார்த்திங்களா, அந்த மனமோட வாடையை வச்சே கொண்டு போக வேண்டும் கடைசி வரைக்கும். ஆனால் சில பேர் இங்கே நடந்து கொண்டு இருப்பது கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் டைவர்ஸு தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். விவிஐபி வரைக்கும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். சாதாரணவர்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், விவிஐபி வரைக்கும் பார்த்து கொண்டு இருக்கோம். ஏன் ரோல் மாடலாக இருக்கிறவங்களே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? இது அவங்களுக்கு தெரியாதா? தெரியும். பணம் கண்ணை மறைக்கிறதா, புகழ் கண்ணை மறைக்கிறதா என்ற கேள்விக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியுமா? முடியாது. ஆகவே சிந்தித்து செயல்பட வேண்டும். திருமணம் முடிப்பதற்கு எப்படி சிந்தித்து செயல்படுகிறீர்களோ அதே போல் பிரிவதற்கும் சிந்தித்து செயல்பட வேண்டும். பிரிவு என்ற வார்த்தை வரக்கூடாது. ஆகவே பிரிவு இல்லாத விடை பெற வேண்டும். அப்படி என்றால் சில பேர் உங்களுக்கு முன்னாடி நான் போகணும், எனக்கு முன்னாடி நீங்கள் போகணும் இப்படி பேசுவாங்க. அது எப்போ பேசுவாங்க? நல்லா வாழ்ந்து முடித்ததுக்கப்புறம் ஒரு 80-90 பேசுவாங்க. அது பண்பு, அது அழகு, அது சிநேகம், அது பாசம், அது லவ். இப்போ பேசுகிறது எல்லாம் பொய். ஆக அன்பாகவும் நேசத்துடனும் பாசத்துடனும் இணைந்து பின்னிக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எது மிஞ்சுவது? ஒன்றும் அல்ல. கொண்டு வந்ததெல்லாம் போய்விடும். நமக்கென்று சொந்தம் என்று உண்டா? இல்லை. அந்த சொந்த யாக்கிக் கொள்கிறோம் அல்லவா, அதுதான் சொந்த உறவு. ஆகவே விவாகரத்தை தவிர்ப்போம், நல்ல ஒரு வாழ்வை தேடிப்போம். இரண்டாவது நாம் பார்க்கக்கூடியது குழந்தை இல்லாதவர்கள். குழந்தை இல்லாதவர்கள் மனநிலை அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இது நன்கு அறிவேன். சில இடங்களில் 1க்கு நாள்பட்ட 4 குழந்தைகள் இருந்தும் பராமரிக்க முடியாமல் இருக்கிறது. எத்தனையோ குழந்தைகளை தெருவுலையோ ரோட்லேயோ ஆஸ்பத்திரிலையும் விட்டுட்டு போகிறாங்க. கடைசி அங்கே ஆசிரமத்திற்கும் ஹாஸ்டலுக்கும் கொண்டு போய் போடுது.
அங்கே 15 வச்சுருக்கிற குழந்தைகளை பார்த்திங்கன்னா, குழந்தை இல்லாதவங்க 15 வச்சுருக்காங்க. எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்திங்கன்னா 1000 பேர் பையன் வச்சுருப்பாங்க. ஆனால் இருக்கிற குழந்தை அங்கே 80, 60 தான் இருக்கும். யாருக்குன்னு கொடுக்குறது? அந்த மாதிரி இருக்குது. அப்போ குழந்தை இல்லாதவங்க அவ்வளோ பிரச்சனை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 4 குழந்தை இருந்தாலும் அவங்களுக்கு உத்தியோகம், தொழில் ரீதியாக நட்டம் பராமரிக்க முடியவில்லை. இப்படி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறது. ஒரு குழந்தை பெற்றவர்கள் அந்த குழந்தையை சிறப்பாக கவனித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக குழந்தை இல்லாதவர்கள் மன கஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நல்லா சாப்பிடுங்கள், ஆரோக்கியமாக சாப்பிடுங்கள். காய்கறி உணவுகள் எல்லாமே எடுத்துக்கொள்ள வேண்டும். இது எனக்கு பிடிக்காது, சீனரிக்காய் பிடிக்காது, கத்திரிக்காய் பிடிக்காது, இதையெல்லாம் சொல்லிக்கொள்ளாமல் எல்லாமே சேர்த்துக்கொள்ள வேண்டும் உணவில் காய்கறியை. அப்போ தான் நமக்கு யூனிட்டி பவர் என்கிறது எல்லா இதுவுமே இருக்கும், பவர் இருக்கும். ஆகவே காய்கறியை தவிர்க்காமல் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். ஆகவே குழந்தை இல்லை என்று கவலை கொள்ள வேண்டாம். நமக்கு ஆண்டவன் கண்டிப்பான முறையில் அதை கொடுப்பான். அதாவது பிரபஞ்சத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், அதிகாலை 3 மணி அளவில் எழுந்திருச்சு தியானமோ ஏதாவது செய்தால் அது பலிக்கும் என்கிறது பிரபஞ்சம். இதை செய்து பாருங்கள், கிடைக்கும். ஆகவே குழந்தை இல்லாதவர்கள் அதிக பேர் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய பிரச்சனையை தன் பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு தான் நான் முதலில் இதை பேச வந்துள்ளேன். எதற்கும் பயம் கொள்ள வேண்டாம். வாழ்க்கையில் இன்றைக்கி வாழ்க்கை இருக்குன்னா அதில் எல்லாருமே ஒரு செட்டில்னஸாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க. காரணம் டென்ஷன், தூக்கமின்மை. இப்போ அடுத்தபடியாக 3ஆவதாக பார்க்க போகிறது தூக்கமின்மை. இந்த தூக்கமின்மை இதில் எதனால் தூக்கம் வரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறோமோ, 7 மணிக்கு எந்திரிக்கிறோமோ, 5 மணிக்கு எந்திரிக்கிறோமோ, 3 மணிக்கு எந்திரிக்கிறோமோ, 3 மணிக்கு எந்திரிக்கிறோமோ, அது வேறு. அது ஒவ்வொருத்தருடைய நிலைப்பாடு. அதை நாம் குறை சொல்லக்கூடாது. ஆகவே அவர்கள் எந்திரிக்க டயத்திலிருந்து வேலைக்கு ஓடுறதுல இருந்து டென்ஷன். ஒருத்தர் வசூல் பிரிக்க போவார், ஒருத்தர் வியாபாரம் பண்ண போவார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையில் பறந்து சஸ்தியாக இருப்பாங்க, எத்தியாக பறப்பாங்க. அப்போ அந்த டென்ஷனில் போயிட்டு வீட்டுக்கு கடைசி சாப்பிட வருவாங்க. சாப்பாடு இருக்காது, உடனே பண்ணுவாங்க, டென்ஷன் வரும். அதை சாப்பிட்டு வச்சு ஜீரணாவுக்குள்ளே தூங்கணும். இதுதான் வேலை. ஆக இப்படி வரும்போது தூக்கங்கள் வராது. அமைதியாக போயிட்டு அமைதியாக சாப்பிடுற மாதிரி யார் இருக்கிறா? அங்கே ஒருத்தர் இல்லை. எல்லாருமே 90% ஓடிக்கொண்டே தான் இருக்கிறாங்க. அது நம்ம இந்தியாவில் 90% ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நிம்மதி இல்லாத வாழ்க்கை. ஆகவே தூக்கமின்மைக்கு காரணம் மன அழுத்தம், வேலை பருமன் கூடுதல், தொழில் ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே இருக்கத்தான் செய்கிறது. இது எல்லாம் சரி பண்ண முடியும் என்றால் முடியாது. அந்த வீட்டுக்குன்னு வரும்போது இதையெல்லாம் கலத்தி வச்சுக்கிட்டு, குதிரைக்கு கவசம் கட்டியதை நாம் கண்ணாடியை கலத்துவதை போல கலத்தி வைத்து விட்டு உள்ளே வந்தால்தான் அங்கே தூக்கம் என்கிற கனவு உலகம் வரும். வீடு என்கிற சிந்தனை வரும். அந்த சிந்தனை வந்தால் மட்டுமே நமக்கு முதலில் மன அளவில் அமைதி தென்படும். அந்த அமைதி தென்படும் போது தான் தூக்கமே வரும். இதுதான் விதிமுறைக்கு நாம் நேர்மறைக்கு அப்பட்டமான ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சூழலை உடைத்து வெளிவாருங்கள். தூக்கமும் கிடைக்கும், சந்தோஷமும் கிடைக்கும். ஆகவே இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொண்டோம் அப்படி என்று பார்த்தால், முதலில் திருமணம், விவாகரத்து, பிள்ளை இல்லாத குறைகள். 3வது தொழில் ரீதியான பிரச்சனைகள், தூக்கமின்மை. இந்த தூக்கமின்மை எல்லாமே சரியாகிடும்.
மனசு சரியாக இருக்க வேண்டும். யாரை பற்றியும் எதை பற்றியும் நாம் யோசிக்கவே கூடாது. இவன் அப்படி இருக்கிறான், அவன் இப்படி இருக்கிறான், கற்றுக்கிட்டு இருக்கான், நல்லா இருக்கான், நம்ம நசவனா போகிறோமே, நம்மக்கிட்ட பைசா தங்க மாட்டேங்குது, இப்படிங்கிற ஒரு மனப்பிரமையை மனசுக்குள் வைத்து விட்டால் வாழவே முடியாது. ரயில்வே ட்ராக் 2 ட்ராக் போகுது பார்த்தீங்கன்னா, இன்னொரு ட்ராக் போகும். அந்த மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும். நமக்குள்ள ட்ராக் வரவே வராது. ஆகவே அனைத்தையும் சிந்திக்காமல் ஒரு நிலையோடு நம்ம ஆண்டவன் இந்த அளவுக்கு வச்சிருக்கிறான்னா அதை அப்படியே கொண்டு அவனை மற்றவர்களை சிந்தித்தால் நாம் இன்னும் கிளை போகும் என்ற உதாரண அடிப்படையில் தான் சொல்கிறேனே தவிர உங்களை குற்ற உணர்வோடு சிந்திக்க திணிக்கவில்லை. ஆகவே நல்லவை நாடுவோம், நல்லது தேடி வரும். ஆகவே இந்த இனிய பொழுதில் உங்களை சந்தித்தவைக்கு எனது கோடான கோடி நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிக்கொண்டு அடுத்த ஒரு உரையில் காண்போம். வெற்றி நிச்சயம்.